இந்த சர்ப்ரைஸை பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு சுவாரஸ்யமான சர்ப்ரைஸ். சிறு வயது, அதாவது பள்ளி காலத்திலிருந்து இவங்க நண்பர்களாக இருந்து நாட்டு சூழ்நிலை காரணமாக பிரிந்து மீண்டும் ஒரு நண்பனின் ஊடாக 30 வருடங்களுக்கு பிறகு இவங்களோட நட்பு இணைந்திருக்கு. இந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஹாய், வணக்கம். அண்ணாண்ட பேர் என்ன? பிரேமானந்த். எல்லாரும் பிரேமன்ட்டு செல்லமாக கூப்பிடுவாங்க. அக்காண்ட பேர் சுகந்தி. ரைட். இன்றைக்கு 2 பேருக்கும் என்ன விசேஷம்? என்ன ஸ்பெஷல் இன்றைக்கு? உங்களோட திருமண அனிவர்சரி, அப்படித்தானே? ரைட். எத்தனையாவது? 18வது. ரைட். உங்களோட 18வது திருமண நாளை இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க. அதை சிறப்பிக்கிறதுக்காக ஒருத்தங்க உங்கள் 2 பேரையும், பிரேமண்ணாவையும் சுகந்தி அக்காவையும் போய் சந்தோஷப்படுத்திட்டு வர சொல்லி, வியப்பூட்டி ஆச்சரியப்படுத்திட்டு வர சொல்லி எங்களை இங்கே யாழ்ப்பாணத்துலேருந்து அனுப்பியிருக்கிறாங்க. நாங்கள் யாழ்ப்பாணம் MK சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அண்ட் இவெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம். முதல்ல எங்கள் MK சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் இருவருக்கும் இனிய 18வது திருமண நாள் வாழ்த்துக்கள். ரைட். நிறைய சர்ப்ரைஸ் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, அப்படித்தானே? நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்தது கண்டுபிடிக்க வேணும் 2 பேரும் சேர்ந்து யார் அனுப்பியிருப்பாங்க. சொந்தங்கள் அனுப்பியிருக்க மாட்டாங்க. கிட்ட வாங்க. சொந்தக்காரர் அனுப்பியிருக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க. ஆனா யாரோ ஒரு சொந்தங்கள்ல அனுப்பியிருக்கு. யாருன்னு நீங்க தான் கண்டுபிடிக்க வேணும். ஒரு 5-6 பேரை கெஸ் பண்ணுங்க பாப்போம். எங்களை வெட்டிங் எல்லாம் அந்த கடைசி சண்டே டைம் தான் நடந்தது. ஒரு தரம் எங்களை ஊர்ல இருந்து வெட்டிங் ஒரு தரம் இப்போ வெட்டிங் ஐயா நடந்தாலும் தெரியாது. சரியோ? இப்போ சொல்ல போனா என்ன சொல்ல, இப்போ எனக்கு 96ஆம் ஆண்டு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இப்போதான் ஆளை தொடர்பு கிடைச்சது. எனக்கு 96 கிடையாது, நல்ல ஒரு ஃப்ரெண்டு ஆளை பிடிக்கும். உங்களை படித்தவன் நாங்கள் சொல்லி எங்களை வச்சு தான் எல்லாம் இங்கே மாற்றி அதை படித்த ஒடியாது. என்ன பேர் அவங்களுக்கு? செந்தூர்ன்னு சொல்லி. செந்தூர் எங்கே இருக்கிறாங்க? அவங்க கனடாவில் இருக்கிறார். அவர் 96 கூட இப்போ தான் அவர்கிட்ட தொடர்பு கிடையாது. அவர் தான் என்ன கேட்டு இப்போ கல்யாணம் கட்டினீங்க. அப்போ நான் சொன்னால் அவர் தான் இதை செய்திருப்பான்னு நிற்கிறேன். வேறு செய்யறதுக்கு ஆக்க பெருசா இல்லை, வேறு யாரும் செய்யறதுக்கு இல்லை. ரைட். சரி, 18 வருடங்களுக்கு முன் நடந்த நினைவை நாங்கள் இப்போ நிகழ்வு கூறுவோம். உங்களோட திருமணம் காதல் திருமணமா இல்லாட்டி அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ். ஸோ அரேஞ்ச் பண்ணி நீங்கள் அக்காவை பொண்ணு பார்த்து திருமணத்தை செஞ்சு கொண்டீங்க, அப்படிதானே? ரைட். வெக்கம் வருது அக்காவுக்கு. ரைட். அது எங்கே நடந்தது உங்களுக்கு வெட்டிங்? மல்லாவிலையா? இந்த முன் கோவிலில் தாலிகாட்டு நடந்தது. இதே நாள் 18 வருஷங்களுக்கு முன்பு 2096ஆம் ஆண்டுன்னு 2007ஆம் ஆண்டு உங்களை திருமணத்தை வெற்றிகரமாக கொண்டாடி இருக்கீங்க. அக்கா சொந்தங்கள் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டீங்க. மனசுக்கு கவலையாக இருக்குது. ஆனால் உண்மையில் இந்த காலத்தில் சொந்தக்காரர் செய்வாங்க, செய்ய மாட்டாங்க. அது ஒவ்வொருத்த மனப்பாங்கன்னு அப்படித்தானே இருக்கிறாங்க. பட் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. சந்தேகம். ஆனா சந்தோஷப்படுத்த நினைச்சிருக்கிறாங்க. சரி, 2 பேரும் ஒரு வாக்கில் சொல்லியிருக்கிறீங்க. இல்ல, அண்ணன் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. அக்கா, நீங்க ஒரு ஆளை கெஸ் பண்ணுங்க பாப்போம் யாருண்டு. எங்க இருக்கிறாங்க அவங்க? பிரான்ஸ்ல. என்ன பேர் அவங்களுக்கு? ரதீஷா. இல்லை. சரி, 2 பேரும் ஒரு ஆளை சொல்லியிருக்கிறீங்க. சரி, ஃபர்ஸ்டா 2 பேரையும் சந்தோஷப்படுத்த இந்த 18வது திருமண நாளுக்காக அண்ணாக்கு ஒரு அழகான டிஷர்ட்டும் அக்காவுக்கு ஒரு அழகான சாரியும் எடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. ரைட். வாழ்த்துக்கள். 2 பேரும் சேர்ந்து வாங்க. ரைட். சாரி கலர் பிடிச்சிருக்கா அக்காவுக்கு? ரைட். பாருங்க, சொல்லுவாங்க, ஏன் அவசரப்படுறீங்க? ரைட். அதில் வைங்க, முன்னுக்கு வைங்க. அண்ணாக்கு டிஷர்ட் பிடிச்சிருக்கா? அண்ணா போடுற கலர்ஸ்லேயே பார்த்து எடுத்துருக்காங்க. யாரோ ரொம்ப நெருங்கியவங்க தான்.
இந்த ஃப்ரெண்டாக கூட வெளியில இருக்கிறோம். நிறைய பேர் இருக்கிறாங்க. தொடருக்கு இவற்றை வந்து செந்தூர்னு சொல்லி அவற்றை தொடர் வந்து கடைசி 96 90 சொல்லு 95 நாங்கள் யாழ்ப்பாணம் இடம்பெயர்வு அந்த டைமில் வந்து நான் இனிவில்ல சந்திக்கிறேன். அவருக்கு இனிவில்ல சந்திச்சேன். அதோட அவர் போயிட்டார் கனடாக்கு. அன்றைக்கு நான் சுண்ணாம போன இடத்துல இந்த இன்னொரு ஃப்ரெண்டை அவர்கிட்ட நம்பர் தந்து. என்ன பேர் அந்த ஃப்ரெண்டுக்கு? அவருக்கு சோமன். சுண்ணா தையல் கடை வச்சுக்கிறார். தையல் கடை வச்சுக்கிறார். அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த பக்கம் சந்தோஷமான சொல்லி அவர் தான் நம்பர் வந்து செந்தூர் உங்களோட கதைக்கு சொல்லி நம்பர் கேட்டு கொடுக்க சொன்னேன். நான் இங்கே வீட்டை வந்து மிஸ் கால் நினைக்கிறேன் அவருக்கு. இப்போ இந்த வாட்ஸ்அப்பில் இந்த ஃபோட்டோங்களே தானே என்ன மட்டும் பிடிக்கல. அப்போது கலவு உங்களை யாருன்னு பிளான் கேள்வி திருப்பி எனக்கு ரிப்ளை வந்து அப்போ நான் திருப்பி எடுத்து நான் அந்த பிரேமெல்லாம் ரைட்டுன்னு சொல்லி இப்போ அவராக இதை செய்திருக்க வேணும். ஏதாண்டே கேட்டு வராங்க. இப்போ இந்த வெட்டிங்கில் எந்த வருஷம் நடந்துட்டுலாம் கேட்டு வரேன். இந்த வருஷமெல்லாம் நடந்துட்டுலாம் கேட்டு வடி விசாரிச்சு உங்களோட கதைச்சிருக்கிறார். சில ஃபர்ஸ்ட் டைம் கதைச்சபடி எப்படி எப்போ நீங்கள் வெட்டிங் பண்ணினீங்கன்னு தெரியாத காரணத்தால் வந்து உங்களை எல்லாம் அப்படி கேட்டிருக்கலாம் தானே? இல்லை என்ன சொன்னாலும் உலகத்துக்கு அப்படி எந்த வெட்டிங் நடந்த இந்த ஃப்ரெண்டுக்கே தெரியும் எப்போ நடந்தது. இவருக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். இவருக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க. அதில் வந்து செந்தூர் என்ன செந்தூர் குமரனா செந்தூரன் அவங்க தான் அனுப்பியிருப்பான்னு நினைக்கிறீங்க. சரி பார்ப்போம். அடுத்த வந்து உங்களை வாழ்த்தி வெத்தில பூமாலை ரோஸெல்லாம் வச்சு ஒரு அழகான தட்டம் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. அந்த தட்டத்தை வந்து சும்மா அனுப்பல, உங்கள் இருவரையும் வாழ்த்தி உங்களுக்காக 25,000 ரூபாய் காசு வச்சு அனுப்பியிருக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து வாங்க. வாழ்த்துக்கள். ரைட். அதில் வந்து அவங்க ஆசைப்பட்டாங்க வந்து அனுப்பினவங்க அந்த உங்களோட வெட்டிங்குக்கு வந்து அவங்க நிற்கையில் மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த 18 ஆண்டுகளுக்கு பிறகும் ஒரு என்ன சொல்கிறது உங்களை சந்தோஷப்படுத்த வேணும்னு சொல்லி கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க. அதுலேயும் வந்து ஸ்பெஷலாக 2 பொருள் அதில் அனுப்பியிருக்கிறாங்க. ஒன்று வந்து ரோஸ், ஒன்று வந்து மாலை. ஸோ அவங்க ஆசைப்பட்டாங்க வந்து பிரேமண்ணா வந்து அந்த மாலையை உங்களோட அழகான அன்பு மனைவிக்கு மாட்டி விட சொல்லி ஆசைப்பட்டாங்க. எடுத்து மாட்டி விடுங்க. இந்த மாலையை வந்து இப்போ அண்ணா வந்து பிரேமண்ணா வந்து சுவந்தியக்காக மாட்டி இருக்கிறாங்க. அதே போல் ஒரு அழகான ரோஸ் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. அந்த ரோஸை வந்து சுவந்தியக்கா நீங்கள் எடுத்து பிரேமண்ணாக்கு ஐ லவ் யூன்னு சொல்லி கொடுக்கணும். கொடுங்க அதை. சரி 18 வருடங்களுக்கு பிறகு சந்தோஷப்படுத்தி இருக்கிறாங்க உங்களை. என்ன சொல்லணும் சொல்லுங்கள. ஐ லவ் யூவா அரு பாத்தீங்களா எப்படி சொல்லிட்டேன். வடிவை பார்த்து சொல்லணும். வடிவை திருப்பி இருக்க சொல்லுங்க. ஐ லவ் யூ. ஓகே சரி இப்படி சந்தோஷப்படுத்திருக்காங்க. அதோட ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரின்னு போட்டு ஒரு அழகான கேக் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி போத் ஆஃப் யூ. ரைட் பண்ணுங்க. ரைட். இப்போ அக்கா வந்து ஒரு சொந்தக்காரங்களை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பிரேம் அண்ணாண்ட தம்பின்ற மகள் அண்ணாண்ட மகளை சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ரான்ஸில் இருக்கிறாங்க. பட் பிரேமண்ணா வந்து உங்களோட நண்பனை சொல்லியிருக்கிறீங்க செந்தூரன் சொல்லியிருக்கிறீங்க கனடாவில். சரி 2 பேரில் ஒருத்தங்க தான் அனுப்பியிருக்கிறாங்க. ஏண்டா யாராக இருக்கு? அக்கா சொன்னது சரியா அண்ணா சொன்னது சரியா? செந்தூரனாக இருக்கும். சரி பார்ப்போம். யாராக இருந்தாலும் இப்போ நாங்கள் வந்து அனுப்பினவங்க சார்பாக வந்து இந்த கேக்கை கட் பண்ணி உங்களோட 18வது திருமண நாள் நிறைவை வந்து இன்றைக்கு கொண்டாடிட்டு தொடர்ந்து பார்ப்போம் யாருண்டு. ஓகே சரி 2 பேரும் சேர்ந்து ஊதி நூறுங்க. ரைட். சேர்ந்து கட் பண்ணுங்க. ரைட். அண்ணா முதல்ல தீத்தி விடுங்க. ரைட். அக்கா வந்து தீத்தி விடுங்க. சரி இப்போ நாங்கள் வந்து அனுப்பினவங்க சார்பாக வந்து
பிரேமண்ணா அண்ட சுவந்தி அக்கா வந்த 18வது திருமண நாளை வந்து நிறைவை வந்து கொண்டாடி இருக்கிறோம். சரி, ஃபைனலாக சொல்லுங்க அப்போ 2 பேரும் சேர்ந்து யாராக இருக்கும் என்று. செந்தூரன் ஆக இருக்கும். ஓகே, காலத்து பிறகு உங்களோட நட்பை வந்து தேடி எடுத்து 30 வருஷத்துக்கு பிறகு வந்து உங்களோட நட்பை வந்து தேடி எடுத்து உங்களோட கதைச்சு அவங்க தான் இந்த இன்ப அதிர்ச்சியை வந்து உங்களுக்காக கொடுத்துருக்குறாங்க. கனடால இருந்து செந்தூர் அண்ணா. ரைட், நீங்கள் ஹாப்பியா? எப்படி உங்களோட நட்பு வந்து ஆரம்பிச்சது? பள்ளி காலமா இல்லாட்டி? இல்லை ஸ்கூல் டைம் இல்லை. நாங்கள் வந்து சுண்ணாத்தில் டெய்லரிங் செய்து கொண்டிருந்தாங்க. டெய்லரிங் செஞ்சீங்க? இந்த வந்து பப்ளிக் லைப்ரரி. ஆமாம் ஆமாம். அதுக்கு எதிர பாலகரன் தையலாம் கொண்டு வந்தார். ஓகே. உங்களுக்கு தெரியுமா அந்த டைமில்? ஓ தெரியும் தையலாம். அந்த டைமில் சசின்னு சொல்லி சந்திரசோமான்னு சொல்லி சுண்ணாத்தில் சசி அவர் எல்லாரும் அங்கே தைச்சு கொண்டு இருந்தாங்க. ஓகே. அவர்கிட்ட ஃப்ரெண்டாக இவர் செஞ்சு ரைட். அந்த அப்படியே வந்து எங்களுடைய ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அப்படியே வந்து உங்களோட சிநேகிதம் வந்து ஆரம்பிச்சிட்டு நீண்ட காலத்துக்கு பிறகு வந்து, அதாவது 30 வருடங்களுக்கு பிறகு வந்து உங்களோட தேடி எடுத்து உங்களோட நம்பரை எடுத்து உங்களோட திருமண நாளுக்கு வந்து சந்தோஷப்படுத்தி இருக்கிறாரு. ரைட், நீங்கள் ஹாப்பியா? அக்கா ஹாப்பியா? ரைட், 2 பேரும் சேர்ந்து சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? தேங்க்ஸ் சொல்ல போகணும் அண்ணா. என்னன்னு சொன்னால் கனகாலத்துக்கு பிறகு சந்திச்சு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கிறதுக்காக சரி, அவருக்கு நான் நன்றியை சொல்ல விரும்புகிறேன். ஓகே, நீண்ட காலத்துக்கு பிறகும் ஒரு நட்பு தேவை என்று உங்களை நம்பரை எடுத்து உங்களோட கதைச்சி உங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கிறாங்க. இனிவரும் காலங்களிலும் இந்த நட்பு இப்படியே தொடர வேண்டும் என்று எங்கள் MK சார்பாகவும் வாழ்த்தி, மீண்டும் எங்கள் MK சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பின செந்தூரன் கனடாவிலிருந்து உங்களோட நண்பன் அவங்க சார்பாகவும் மீண்டும் இருவருக்கும் இனிய 18வது திருமண நாள் வாழ்த்துக்களை கூறி உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.